Hello everyone. Hello everyone. Welcome to Vision Academy YouTube classes. So today என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட LBO நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ, க்ளோசிங் டேட் எப்போ எக்ஸாமினேஷன் வர வாய்ப்பு இருக்குது, அதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இதை பற்றின இன்ஃபோ எல்லாமே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ எக்ஸாம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட LBO லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஓகே, 2025 to 26. ஓகே, ஸோ பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எப்போ அப்படின்னா May 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, டேட் வந்து May 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்தோட எண்டு வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து இந்த மந்தோட எண்டு. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் வந்து 12, க்ளோஸ் வந்து 31. ஓகே, ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு 5 to 6 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 5 to 6 ஸ்டேட்ஸில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப். ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 400. இதில் தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது. 260 வேக்கன்சிஸ் வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நம்மளோட வேக்கன்சிஸ் வந்து 260 இருக்குது. ஓகே ஓகே அதில் SC வந்து 39, ST 19, OBC 70, EWS வந்து 26, ஜென்ரலுக்கு வந்து 106 வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தாச்சு. ஓகே, வேறு இதில் இன்ஃபர்மேஷன் அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி. ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ அதான் ஏஜ் லிமிட்டு. எலிஜிபிலிட்டியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் நாட் லேட்டர் தென், இந்த டேட்டை பார்த்துக்கோங்க, டேட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க, 1/5/2005 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. நாட் ஏர்லியர் தென் 2/5/1995, 2/5/1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஓகே, 1/5/2005 to 2/5/1995. ஸோ இந்த டேட்குள்ளே மட்டும்தான் பிறந்திருக்கும். இதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. ஓகே, ஸோ மினிமம் 20, மேக்ஸிமம் 30. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC STக்கு வந்து 5 years இருக்குது, OBCக்கு வந்து 3 years இருக்குது. ஓகே, ரிலாக்ஸேஷன். ஸோ அதே வந்து PWDனா வந்து 10 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. பர்சன் வித் அந்த 1984னா 5 years சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டுக்கும் வந்து 5 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ நம்ம ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த PWDயோட அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப எது மோஸ்ட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ளது மட்டும் தான் தேவைப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட். இந்த LBO பார்த்தோம்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் LBO. ஸோ இந்த கேட்ரு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1க்கு ஈக்குவல். ஸோ சேலரி பேசிக் பேவே வந்து உங்களுக்கு 48,480 ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலோவன்ஸ்லாம் சேர்த்து ஐபிஎஸ்பிஓ சேலரி நியர் தான் இது. ஓகே, ஐபிஎஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன சேலரி இருக்குமோ அதே சேம் சேலரி தான் உங்களுக்கு இந்த LBOலையும் இருக்கும். ஓகே, ப்ரொபேஷன் பீரியட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 years இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 years இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாண்ட் அமௌண்ட் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 lakhs வந்து பாண்ட் அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் ரெண்டரிங் சர்வீஸ் ஃபார் அ மினிமம் ஆஃப் 3 years. ஸோ நம்ம பாண்ட் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிடையாது. ஓகே, டைரெக்டாக உங்களுக்கு phase 2 எக்ஸாமினேஷன் தான். ஓகே,
phase 2 தான். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு கிடையாது, டைரெக்டாக மெயின்ஸ் ஒரே எக்ஸாம் தான். ஓகே, இது ப்ரிலிம்ஸ்னு எடுத்தாலும் சரி, மெயின்ஸ் டேரெக்டாக ஒன் எக்ஸாம் தான். ஸோ அதோட பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் qualified in the online examination would be called for அதான் எல்பிடி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்ட் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் போத் ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் எல்பிடி. ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமும் குவாலிஃபை பண்ணிட்டீங்க, எல்பிடியும் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட பேட்டர்ன். ஓகே, ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 30, மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஓகே, இன்ட்டு 2 60. ஓகே, ஸோ 60 minutes 1 hour உங்களுக்கு இந்த 30 கொஷின்ஸ்க்கு 1 hour டைமிங் கொடுக்குறாங்க. அடுத்தது சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 40 மார்க்ஸ், இதுக்கு டைமிங் வந்து 30 minutes. ஓகே, அடுத்தது டிஐ பாருங்க, டிஐக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 30, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 30, மார்க்ஸ் வந்து 60. ஓகே, ஸோ டைமிங் வந்து 60 minutes. ரைட்டா. அடுத்தது இங்கிலீஷ்க்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 40, மார்க்ஸ் 1 மார்க், கேரிங் 1 மார்க் ஈச். ஓகே, இதுக்கு வந்து டைமிங் வந்து 30 minutes. ஸோ உங்களுக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் 1 hour டைம் கொடுக்குறாங்க, 1 hour டைம் கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு 30 minutes, டோட்டலாக 3 hours டைமிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, 200 மார்க்ஸ் 140 கொஷின்ஸ். ஓகே ஓகே. ஸோ த டியூரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் 3 hours சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பெனால்ட்டி மார்க் ஆஸ் யூஷுவல் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1/4 அதாவது 0.25 மார்க் வந்து பெனால்ட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, டிடக்ஷன். ஸோ எல்பிடி உங்களுக்கு இருக்கும். எல்பிடியில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமா, நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் தெரியுமா, தமிழ் படிக்க ரீட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியுமா அப்படிங்கிறத ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல தான் வந்து அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில். ஓகே, ஸோ அது ஈஸி தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களை வந்து அவங்க ரீட் பண்ணிவிட்டு உங்களை அதை எழுத சொல்லுவாங்க, தமிழில் வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு எல்பிடியில் இருக்கும். ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் அது பர்சனல் இன்டர்வியூ முடிஞ்சோன்னு இருக்கும். ஓகே, ஸோ பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து டேட் வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு 12ஆம் தேதி ஆரம்பித்து 31ஆம் தேதி வரையும் இந்த மாதம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் www.iob.in இதில் போயிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேரியர்ஸ் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைப்போம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 175 ருபீஸு. இதே வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 850 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா the candidate applying shall ensure that they maintain a healthy credit history and shall have a minimum CIBIL score of 650 or above at the time of joining. The minimum credit score will be as per the bank policy amended. போன வருஷம் இந்த ஆர்ஆர்பி சமயத்துலலாம் இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பேங்கிங் கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும், அதே நேரத்தில் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்கன்னா 650 இல்லை அதுக்கு மேலே. ஓகே, மினிமம் 650 மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அந்த கிரெடிட் சிபில் ஸ்கோர். ஓகே, சிபில் ஸ்கோர் வந்து 650 மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்குள்ள கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பர்சனல் இன்டர்வியூ அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், இதுக்கு நம்ம தனியாக வந்து அப்போ வீடியோ போடலாம், இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கால் லெட்ரு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கான ப்ரூஃப், நீங்கள் வந்து 10th 12th வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே.
ஓகே. ஸோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கால் லெட்ரு, அதாவது மீன்ஸ் கால் லெட்ரு, உங்களோட ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கணும், எவ்வளோ வந்து நீங்கள் எந்த பிக்சலில் இருக்கணும், எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த பாருங்கள், ஃபோட்டோகிராஃப்னா 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும், 50 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இதுக்கெலாம் வந்து எவ்வளோ கேபி இருக்கணும், சைஸ் இருக்கணும், ஸோ எந்த கலரில் இருக்கணும், ஸோ அந்த இன்ஃபோ எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டூ அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ வேறு என்ன இன்ஃபோ? ஓகே. எக்ஸாமினேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி பார்ப்போம். எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா, பீகார், சண்டிகர், குஜராத். தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, விருதுநகர், கன்னியாகுமரி, திருப்பூர், தஞ்சாவூர், கரூர், கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம். ஸோ இதிலெல்லாம் வந்து டென்டேட்டிவாக உங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வரை நம்ம பார்த்ததில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே. ஸோ வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஎனுக்கு வந்து 260 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 செக்ஷன் தான். ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் 4 செக்ஷன் தான். ஸோ ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு 30 கொஷின்ஸ் தான் இருக்குது. பட் 60 மார்க்ஸ். ஓகே. 1க்கு 2 மார்க் இருக்குது. ஸோ அப்போ நிறைய நம்ம இதில் ஸ்கோர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஜான் டு ஜூன் கன்ஃபார்ம் படிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து இப்போ கொடுக்கல. பட் டென்டேட்டிவாக நம்ம முன்னாடி நடந்த இந்த யூபிஐ எல்பிஓ, ஓகே, இந்தியன் பேங்க் எல்பிஓ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ நோட்டிஃபிகேஷன் க்ளோசிங் டேட் முடியுதுல்ல, க்ளோசிங் டேட் உங்களுக்கு எப்போ முடியுது? May 31 முடியுதா? ஸோ இது முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 40 to 50 டேஸ், 40 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகே. இதை கம்பேர் பண்ணும்போது 40 டேஸ். அப்போ வந்து நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஆர் ஜூலை செகண்ட் வீக்கில் நம்ம வந்து எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஜூலை செகண்ட் வீக்கில் நம்ம எக்ஸாம் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேக்கன்சி நல்ல வேக்கன்சி 260ங்கிறது டிஎனுக்கான ஒரு நல்ல வேக்கன்சி, எல்பிஓக்கான நல்ல வேக்கன்சி. ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஜான் டு ஜூன் படிக்கணும். 6 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்பிஓக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஜான் டு ஜூன் வந்து படிக்கணும். ஓகே. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.